ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ட்ராமா நேம் வந்து த பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் த மிரர். இந்த ட்ராமாவை தான் நம்ம இன்றைக்கி ஷார்ட் ஸ்டோரியை பார்க்க போகிறோம். ஒரு 8 or 9 பார்ட்ஸில் இது கம்ப்ளீட் ஆகிடும். ஃபஸ்ட் நான் இதோடைய ஒன்லைனை சொல்லிடவா? ஒரு லவ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து மேரேஜ் லைஃப்குள்ளே ஹீரோயினும் போகிறாங்க. அதுக்கடுத்து ஹீரோக்கு வந்து இந்த லைஃப் பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவனாட்டம் இருக்கிற ஒரு மிரர்லேருந்து வர வச்ச ஆளை அவன் பொண்டாட்டிக்கிட்ட பழக விட்றான். அதுவும் 1 மாதத்துக்கு. பிடிக்கலன்னா ஹீரோயினை டைவர்ஸ் பண்ணலாம்ல, அதுவும் இவன் பண்ண மாட்டான். தான் கூட வச்சுக்கிட்டே டார்ச்சர் பண்ணுறான். அந்த டார்ச்சர்லாம் ஹீரோயின் அனுபவிக்கிறாளா? கடைசியில் அவங்க ஒன்று சேர்றாங்களா இல்லை பிரிகிறாங்களா? என்ன தாண்டா நடக்குதுன்ற அளவுக்கு எனக்கு மூளையை குழப்ப வச்ச ட்ராமானது இதாங்க. சரி வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளே போகலாமா? எடுத்தோடனே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் பேர் வந்து லியா. அவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க, எனக்கும் என்னுடைய ஹஸ்பண்டுக்கும் லவ் மேரேஜ் ஆகி 7 வருஷம் ஆச்சு. எனக்கு இப்போ வரைக்கும் ஒரு பேபி கூட இல்லை. அவங்களுக்கும் எனக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பாண்டிங்கே இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து லியாவுடைய மாமியாரை தான் காட்டுறாங்க. அவங்க வந்து அவங்க மருமகளுக்கு தான் ஏதோ குறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த டெய்லியும் இந்த சூப்பு அதெல்லாம் செய்வாங்க தானே, அதெல்லாம் செஞ்சு மருமகளுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அதெல்லாம் கொடுத்துட்டு என்ன உன்னால் ஒரு பேரம்பேத்தி கூட பெற்று கொடுக்க முடியலையா அப்படின்லாம் கத்திட்டு இருக்காங்க. இவன் தான் பக்கத்தில் இருக்கிறான்ல, அவன் தான் அவன் புருஷன், அதாவது ஹீரோ. அவன் எந்திரிச்சு கடுப்பில் போயிடுறான். ஹீரோயினும் கிளம்ப போகிறப்ப இந்தாம்மா இந்த சூப் மட்டும் குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அவங்க மாமியாரை பொறுத்த வரைக்கும் இவளுக்கு தான் எதை குறை அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் கடகடன்னு குடிச்சிட்டு அவள் வேலை செய்கிற இடத்துக்கு போகிறா. இங்கே தான் ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு அவங்க வந்து கேட்டுட்ருக்காங்க, என்ன உனக்கு இன்னுமா பேபி ஃபார்ம் ஆகலை அப்படின்னு சொல்கிறதுக்கு. எனக்கும் அவங்களுக்கு தான் கனெக்ஷனே இல்லையே, அப்புறம் என்னத்த பேபி ஃபார்ம் ஆக, நான் அவங்க கிட்டே போனாலே எரிச்சல் ஆகுறாங்க அப்படின்னு சொன்னோன்னுமே, உனக்கு 1 வருஷம்னா பரவாயில்ல, எவ்வளோ வருஷம் ஆச்சு இன்னுமா பேபி ஃபார்ம் ஆகலை, அவ்வளோ அவங்க ஹஸ்பண்ட் வேறு ஏதோ அஃபேர் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி உங்கள் ஹஸ்பண்டும் ஒரு பொண்ணும் உங்கள் வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு படபடப்பாயிட்டு ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. என்னதுங்க நீங்கள் யார் கூட ஒரு பொண்ணு கூட அஃபேரில் இருக்கீங்க பாருங்கள், முடி இருக்குது, வெளியே பார்த்தா ஹை ஹீல்ஸ் இருக்குது அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து சொல்கிறாங்க, என்னுடைய ஃப்ரெண்டும் அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டு தான் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க, அவங்கக்கிட்ட இருந்து விழுந்தது தான் நாட்டங்குது இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு செமன் காண்டாகிட்டு அவங்க கத்திகிட்டு இருக்காங்க, நான் உன்னை கட்டினதை தவிர வேறு என்னடா பாவம் பண்ணேன், உங்கள் அம்மா வேறு டெய்லியும் ஒவ்வொரு சூப்பை கொண்டு வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க, எனக்கு எவ்வளோ கடுப்பாகுது அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்கிறாங்க, உன் கூட இருக்க எனக்கும் பிடிக்கல, நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கடுப்பாகி அங்கே இருக்க பொருள் எல்லாம் தூக்கி அடிச்சிட்ருக்காங்க. ஹீரோவும் அடிச்சுட்டு நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடலாம், உன் கூட இருக்கவே பிடிக்கலன்னு சொன்னதுக்கு, ஆமாடா எனக்கும் உன் கூட இருக்க பிடிக்கல, நம்ம 2 பேர் டிவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு மறுநாள் காலையில் விடியுது. ஹீரோ மார்னிங்கே எழுந்திரிச்சு செம்ம கேரிங்கான ஹஸ்பண்டோட போய் பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயின் என்னடா இவன் ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு மாதிரி அந்நியநாட்டம் பண்ணிகிட்டு இருக்கான், நேற்று தான் டிவோர்ஸ்னு சொல்லிட்டு இருந்தான், இவ்வளோ கேரிங்காக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போயிட்டுருக்காங்க. என்னாச்சு 32 பல்லும் அப்படியே வெளிச்சமாக தெரிஞ்சிட்ருக்கு, அவ்வளோ சிரிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு நர்ஸ் வந்து இந்தாங்க அவங்களுக்கு ஃப்ளவர் பொக்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்கிட்ட கொடுக்குறாங்க. என்னடா நமக்கா வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ ஃபோன் பண்ணுறாங்க. ஹீரோயின்கிட்ட வந்து இன்றைக்கி லீவ் போட்டு நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஏங்க லீவெல்லாம் எடுக்க முடியாதுன்னு சொன்னோமே, இப்போ நீ அங்கே வர்றியா இல்லை நான் அங்கே வரட்டுமா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி இவன் விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் போகிறாங்க. அங்கே போயிருக்காங்கன்னா கேண்டில் லைட் டின்னருக்கு தான் போயிருக்காங்க. நம்ம என்றைக்குமே கேண்டில் லைட் டின்னர்லாம் வந்ததே இல்லைல்ல, எனக்கு வந்து உன்னை ரொம்பவே பிடிக்கும், அதனால தான் உன்னை இங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ப முடியலையேடா உன்னைய அப்படின்ற மாதிரி தான் ஹீரோயினும் இருக்காங்க. வா நம்ம 2 பேரும் டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து ஃபோன் பண்ணிவிட்டு நான் இங்கே ஒன்றையாட்டம் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. யார்கிட்டன்னு நமக்கு தெரியும், ஏன்னா நான் ஃபஸ்ட்டே ஆன்லைனில் சொல்லிட்டேன்ல. வாங்க நம்ம போகலாம், அத்தை இப்போ வரைக்கும் சாப்பிடாம நமக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஒரு காலாச்சு பண்ணி நம்ம சொல்லவே இல்லைல்ல அப்படின்னு சொன்னதுக்கு ஹீரோ வந்து சொல்கிறான், நான் அவங்களுக்கெல்லாம் கால் பண்ணி சொல்லிட்டேன்னு பார்த்தா இங்கே வந்து அவங்க மாமியார் ஹீரோடைய அம்மா, என்ன இந்த பிள்ளைங்களுக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. அவன் சொல்லவே இல்லையாட்டுங்குது. அதுக்கடுத்து ப்ரொப்போஸ் பண்ணுறான். ஹீரோயின் நான் இதுக்காக தானே காத்துட்ருந்தேன், இவ்வளோ நாள் நீங்கள் என் கூட இப்படியெல்லாம் பாசமாக நடந்துக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து கார் எடுக்கும் போது தான் காட்டுறாங்க. அவ்வளோ கேரிங்காக பேசிகிட்டு இருக்கான், நேற்று டிவோர்ஸ் பண்ணுறன்ற ஆளாடா இவன் அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் வீட்டுக்கு போங்க, நான் அதுக்கு எடுத்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அங்கே காரை செக் பண்ணி பார்க்குறாங்க. லேடிஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க தானே ஸ்டாக்கர், அதுதான் அங்கே இருக்குது. அதுக்கடுத்து முன்னாடி இருக்கும்ல கேமரா,
டேஷ்போர்ட் கேமரா ஓப்பன் பண்ணி பார்த்தா அது எரர்னு காட்டுது. என்னடா எரர்னு காட்டுது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மட்டும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோக்கு யாராவது கால் பண்ணிட்டு அந்த ஸ்டாக்கிங் எல்லாம் எடுத்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ஹீரோயினும் அங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு எனக்கு துரோகம் பண்ணிட்டியாடா அப்படின்ற அளவுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து ஹீரோ வந்தோடனே அவனை கீழே தள்ளிட்டு இது என்னது, என்ன லேடிஸ் இதெல்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அதுக்கு அவனும் சமாளிக்கிறான். என் ஃப்ரெண்டும் அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டும் வந்திருந்தாங்கம்மா, அதனால தான் என்னுடைய ஃப்ரெண்டுக்கு போய் இது ஃபோட்டோ எடுத்து அமுச்சு விட்றேன் அப்படின்னு சொன்ன ஒன்றுமே ஹீரோயினும் அதை நம்பிடுறாங்க. பாவங்க நம்ம ஹீரோயின் அப்பாவி பிள்ளையாக இருக்கா. புருஷன் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடுறா. மறுபடியும் அவன் உத்தம வேஷத்தை போட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கடுத்து அவனுக்கு ஃபோன் வருது. நான் போய் வெளியே போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வெளியே போய் பேசுகிறான். நான் தான் அவனுக்கு ஃபோன் பண்ணக்கூடாதுனால சொல்லியிருந்தேன் தானே, நாளைக்கு கம்பெனி வாசலில் நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாட்டுக்கு ஃபோன் வச்சிடுறான். ஹீரோயினுக்கு பெரிய டவுட் வந்துகிட்டே இருக்குது. அப்புறம் அவன் குளிக்கும் போது அவன் ஃபோன் எடுத்து செக் பண்ணி பார்க்குறான். நம்ம 2 பேரும் நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மெசேஜ் வருது. ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டு டேஷ் கேமரா அது ஆடியோ மட்டும்தானே கேட்டுச்சு, அதனால அந்த கடைக்கு வந்திருக்காங்க. கடைக்கு வந்துட்டு அவங்க அக்காட்டுக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க, என்னடி உன் புருஷன் எது சொன்னாலும் நீ வாட்டுக்கு அப்பாவித்தனமாக நம்பிட்டே இருக்க, நாளைக்கு உன் புருஷன் எதாவது தப்பு தான் பண்ணுறான்னா என்னையும் அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகணுன்னு சொல்கிறதுக்கு ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேஷ் கேமரா கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, நானா புது டிரைவ் வேணால் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஸ்பை கேமரா மட்டும் வாங்கிட்டு போகிறாங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் டே தான் காட்டுறாங்க. ஹீரோடைய ஆஃபீஸ்க்கே வந்துட்டா. தாங்க ஹீரோடைய ஒய்ஃபு, அவங்கள இப்போ வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களும் ஃபோன் பண்ணிவிட்டு அவங்க ரொம்பவே பிஸியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பிஸியாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கிளம்பிட்டு இருக்காங்க. இப்போ வெளியே அவங்க ஹஸ்பண்ட் ஏதோ ஒரு பொண்ணுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாரா அந்த பொண்ணுன்னு பார்த்தா ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கா. சரி யாராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபோன் பண்ணிட்டு, ஹலோ நான் அவங்கள ஆஃபீஸ் கிட்ட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ வந்துடாத, நான் பிஸியாக இருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இவங்களும். ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டு இருக்காங்க. அவங்க ஸ்பை கேமராவில் வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. வீட்டில் அந்த புது பொண்ணு ஒருத்தவங்கள கூப்பிட்டா தானே, அவங்கள தான் கூப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்கான். அவன் தெரிஞ்சோ தெரியாமலே அந்த ஸ்பை கேமராலாம் அவனுடைய கோர்ட்டை போட்டுறான். ஹீரோயின் என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு துடிச்சு ஓடி வராங்க. அவன் கதவை தள்ளிட்டு, ஏண்டா உன் அஃபேரை தூக்கிட்டு உள்ளே வச்சுட்டு இருக்கியா, முதல்ல கதவை தர அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைடாம்மா வீடு ரொம்ப குப்பையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, எவ்வளோ குப்பையாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நவரும் போது அவனும் தள்ளிட்டு இருக்கான். உள்ளே வராத வெளியே போமா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிட்டு இருக்கான். ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு அவனை நான் பிடிச்சிக்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கடுத்து ஹீரோயின் அங்கே போகிறப்ப அந்த பொண்ணு கபோர்டில் தான் ஒளிஞ்சிட்ருக்கு. கூட்டிகிட்டு வந்துட்டு, இவ யாருடா, இவ யார் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ எல்லாருமே விஷ் யூ ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எந்திரிச்சிட்டு இருக்காங்க. ஏங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அவங்கள திட்டிகிட்டு இருக்காங்க. அப்புறமா விஷ் யூ ஹாப்பி பர்த்டே டியூ யூ அப்படின்லாம் சொல்லிட்டு எல்லாம் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. உனக்கு ஏதோ விஷ் இருந்தால் வேண்டிக்கோ அப்படின்னு சொன்னதுக்கு ஃபஸ்ட் இங்கே வந்திருக்க எல்லாருமே ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 7 வருஷம் நான் அவங்க கூட சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 3rd விஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுறதுக்குள்ளே கண்ணை மூடிட்டு நீ ஒழுங்காக வேண்டிக்கோ அப்படின்றாங்க. ஹீரோயினும் என்னுடைய ஹஸ்பண்ட் கடைசி வரைக்கும் என் கூட கேரிங்காக எனக்கு இதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. அதுக்கடுத்து ஏதோ ஒரு கார்டை எடுத்து கொடுக்குறாங்க. இந்த காசை வச்சு நீ ஒரு புது கிளினிக்கு ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த தான் நான் 7 வருஷம் உனக்காக சேர்த்து வச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னதுக்கு எல்லாருமே கை தட்டி அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு கதவு தட்டிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோவுடைய அஃபேர் தான். 2 பேரும் ஹக் பண்ணுறது என்ன, கிஸ் பண்ணுறது என்ன, அதுக்கு மேலே பண்ணிட்டு அவன் வாட்டுக்கு போயிட்டு இருக்கான். அதுக்கடுத்து இந்த பொண்ணோட கதவு தட்டிட்டு இருக்காங்க. ஹீரோனுடைய ஃப்ரெண்ட் கதவை பார்த்தா அங்கே ஆளே இல்லை. ஹீரோயின் ஷூ போட்டுட்ருக்காங்க. அவங்க சரியாக போகணும்னு சொல்லிட்டு ஹீரோவே போட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி அவங்க 7 வருஷத்துக்கு முன்னாடி ஷூ போட்டு விட்ருக்காங்களாட்டுங்குது ஹீரோ. அதை நினச்சிட்டு நீங்கள் மாறிட்டீங்க, எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, நான் நேற்று பண்ணதுக்கு சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ என்னமோ உத்தமனாட்டம், நான் உன்னை விட்டுட்டு அஃபேர் வச்சுக்கலாம், நான் லாக்கே இல்லை, உன்னைய விட்டுட்டு போகிற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ கேவலமானவனும் இல்லை அப்படின்னு எல்லாம் ஐஸ் வச்சுட்டு அவளை அமுச்சு விட்டுட்டு இவன் சிரிச்சிட்டு இருக்கான். இவன் நல்லவனா கெட்டவனான்னு ரொம்பவே சந்தேகம் வருது. ஹீரோயின் ஃபோனில் அவங்க ஃப்ரெண்டு கூட பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ அங்கே என்னமோ ஃபோட்டோ ஏதோ பிஞ்சிருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அதுக்கடுத்து ஹீரோ அப்படியே 32 பல்லுன்னு தெரிய மாதிரி இழிச்சிட்டு வந்துட்டுருக்கானா. அவன் அசிஸ்டண்ட் கேட்டுட்ருக்கான், ஏன் சார் நீங்கள் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்கன்ற போது கல்யாணம் பண்ணுடா அப்போ தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கடுத்து
ஹீரோவுடைய அஃபேரை தான் காட்டுறாங்க. அவன் வந்தோன்னுமே போயிட்டுருக்கான். ஏங்க என்னைய பார்த்தாலும் ஏன் உங்களுக்கெல்லாம் வர வர பிடிக்க மாட்டேன்து அப்படின்னொன்னுமே, என் அசிஸ்டன்ட்கிட்ட நீ எதுவாக இருந்தாலும் பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ கொடுத்த கார்டு வந்து ஹீரோயின் யூஸ் பண்ணியிருப்பாளாட்டங்குது. அது வந்து ஒர்க்கே ஆகலை. இது எந்த கார்டுனே தெரில, எந்த பேங்க் உள்ளதுன்னு புரிய மாட்டேன்துங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் கன்ஃபியூஷனில் இருக்கிறாங்க. கேட்டு ஹீரோவுடைய அஃபேரு அவன் வாஷ்ரூமில் இருக்கிறான். அங்கேயும் வந்துட்டு குழஞ்சி பேசிகிட்டு இருக்கு. நீ என் கூட இப்படி வலிஞ்சு குழஞ்செல்லாம் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறப்ப, நான் நேற்று உங்கள் வீட்டுக்கு வந்திருந்தேன், நீங்கள் உங்கள் ஒய்ஃப் கூட ரொம்பவே சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்லி பேசிகிட்டு இருக்கான். அவனுக்கு செம்மையாக காண்டாயிடுச்சு. கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு, ஏண்டி எதுக்கு இப்படி பண்ணிகிட்டு இருக்க, சாகணும்னு ஆசையாக இருக்கா, எனக்கு என் பொண்டாட்டிக்கு நடுவில் நீ எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். அப்புறம் கதவு திறந்துட்டு, மீட்டிங்க்கு லேட் ஆகிடுச்சு சார், சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து கிளைண்ட்கிட்ட வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கிளைண்ட் வந்து டீம் லீடர் எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அவங்க இப்போ தான் வெளியே வேலை விஷயமா போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு வந்து எதோ நோட்டிஃபிகேஷன் வருது. நம்ம எடுத்து பார்த்தா அவனுடைய அஃபேரை கழுத்தை பிடிச்சி நடிச்சிட்டு இருந்தான் தானே, அந்த வீடியோ தான். கொஞ்சம் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வாட்டுக்கு போயிட்டுருக்காங்க. அதுக்கடுத்து ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது, எல்லா உண்மையும் தெரியும்னா நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் பேர் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து ஹீரோ வந்து அந்த பார்சலை எடுத்துக்கிட்டு நான் அங்கேருந்து கிளம்புறேன், இப்படிலாம் பண்ணுற வேலை வச்சுக்காது அப்படின்னு சொன்னோன்னுமே, இப்போ உன் பொண்டாட்டி வரடா ராசா, அவகிட்ட நீங்கள் மாட்டிக்க போகிற, அதை பார்த்து நான் சிரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து அந்த சின்ன சின்ன ஃபோட்டோலாம் எடுத்து பார்த்தா அதில் வந்து ஹீரோவுடைய அஃபேர் அந்த பொண்ணும் ஹீரோ வந்து தலையை மட்டும் கட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து வந்து ஹீரோ வந்து கேட்குறான், வேறு நீயும் உன்னுடைய இன்னொரு அஃபேரும் சுற்றிட்டு இருக்கிற வீடியோ என்கிட்ட இருக்குது, இனிமேல் என் பிரச்சனையில் தான் தலையிடாது அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன பண்ணாங்க ரீசனு, சும்மா 4 பேர் கூட சுற்றுறது இதுதான் அவங்க ஊரில் ரீசனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவளும் எவ்வளவோ சமாளித்து பேசுகிறா, இனிமேல் நீ பார்க்க வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஹீரோயினும் வந்துட்டுருக்கா. அப்போ வந்து வாமா நம்ம ஆனிவர்சரிக்கு தான் நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன், இவ தான் என்னுடைய ஃப்ரெண்டு அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஹீரோவுடைய அஃபரும் சாரி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா, எதுக்கோ தெரிஞ்சும் தெரியாமலுன்ற மாதிரி. அதுக்கடுத்து ஹீரோ வந்து சமாளிக்கிறான். அவன் வந்து எடிட் பண்ணால ஃபோட்டோ, அதுக்காக தான் அப்படின்னு சொன்னோன்னே, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோயினும். நான் அது சும்மா எடிட் தாங்க பண்ணேன், மற்றபடி எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஹீரோ வந்து இவ எதோ இங்கே இருந்தால் வில்லங்க பண்ணிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஆஃபீஸில் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சிடுறா. அதுக்கடுத்து வந்து ஹீரோயின் வந்து பேங்க் கார்டு எடுத்து காமிச்சிட்டு, என்னதுங்க இங்கே செல்லவே மாட்டேனுது, ஏதோ தப்பாக பிஸ்னஸ் இது பண்ணிட்டீங்களான்றதுக்கு, இல்லைடா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அதை போட்டுலாம் பார்க்குறாங்க. அப்படின்னு ஒன்று இல்லைன்ற மாதிரி தான் வருது. வந்து ஹீரோ வந்து ஒரு பொண்ணு கால் பண்ணி, இது என்ன இந்த பேங்க் கார்டு இங்கெல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்கறதுக்கு, நீ அந்த நாட்டை சேர்ந்தவனே இல்லையா ராசா, அப்புறம் என்ன ராசா உனக்கு பிரச்சனை, அங்கெல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் பார்த்தா ஹீரோவும் ஹீரோயினும் கை கோத்துட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தவங்க ஹீரோயின் கையை பிடிச்சிருக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா மறுபடியும் ஹீரோ. என்னடா அது நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா ஹீரோயினுக்கு இது எல்லாமே கனவு. அவங்க ஃப்ரெண்டு கிட்ட போய் இதெல்லாம் சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. அவருடைய ஹஸ்பண்ட் வந்து நடிக்கிற மாதிரி உனக்கு தோணலையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுடைய ஃப்ரெண்ட் வந்து கேட்டுட்ருக்காங்க. அவங்க தான் திடீர்னு வேறு பர்சனாலிட்டியாக மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினும். அது எப்படி ஒரே டைமில் 2 விதமாக ஆனால் ஆளுங்களை மாற முடியும், நீ தப்பாக நினச்சிட்ருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் ஹீரோனுடைய ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து அவங்க ஒர்க் செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் அதாவது ஹீரோ தான் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க, ஹீரோயினும் எடுக்கலை. அப்புறம் வந்து ஸ்பை கேமரா வழியாக என்ன பண்ணுறாங்க அப்படி சொல்லி பார்த்துட்ருக்காங்க. அவங்க வந்து சும்மா தான் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ திடீர்னு வந்து திரும்பி பார்ப்பாங்களாம். ஹீரோயினுக்கு ஒரு நிமிஷம் செமையாக பக்குன்னு ஆகிடுது. அதுக்கடுத்து அவங்களும் கிட்ட அந்த டெடிபேர் கிட்ட வந்துட்டு, ஹனி நீ வந்து என்னைய பார்த்துட்ருக்கன்னு தெரியும் அப்படின்றாங்க. ஹீரோயினுக்கு எப்பட்றா அவனுக்கு தெரியுன்ற மாதிரி தான் இருக்குது. ஹனி ஐ மிஸ் யூ, சீக்கிரமாக வா, நான் உனக்காக ஃபுட் செஞ்சு வச்சுருக்கேன், அது எல்லாமே ஆறிட்டுருக்குடாமா, சீக்கிரம் வா அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதோட இந்த பாட்டு வந்து முடியுது. எல்லாருக்குமே ஒரு டவுட் இருந்திருக்கும், எப்படி ஹீரோ வந்து இன்னொரு ஆள் அங்கே ஏப்ரல் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க, அதுக்கடுத்து நீங்கள் எப்படி அது வேறு மாதிரி சொல்லிகிட்டு இருந்தீங்கன்னு. அதுதான் ஹீரோ வந்து நைட்டில் வந்து டிவோர்ஸ்னு சொல்லிட்டு இருந்தாங்க, காலையில் வந்து ஹனி பேபி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க தானே, அந்த ஹனி பேபின்னு சொன்ன ஆளே வேறு, அவன் தான் ஃபேக்கு, அவன் வந்து ஹீரோ இல்லை, எல்லாம் மாற்றி நினச்சிக்காதீங்க தயவு செஞ்சு, அவன் வந்து ஹீரோ இல்லை. எனக்கே டவுட்டாக இருந்துச்சு, அது இந்த வீடியோ நான் 10 வாட்டிக்கு மேலே பார்த்து தான் எனக்கே கன்ஃபியூஷன் கிளியர் ஆச்சு. அதுதான் உங்கள் எல்லாருக்குமே டவுட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி பாய், நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.